வெல்கம் டு Zaza Diaries. என்ன நீங்க புதுசா பார்க்குறீங்கனாலோ, இல்ல என் வீடியோ முதல்லயே பார்த்துட்டு திரும்ப பார்க்க வந்திருக்கீங்கனாலும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. திஸ் இஸ் மை நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸ்கின் கேர்ன்னு சொல்லலாமான்னு தெரியல. ஏன்னா நான் யூஸ் பண்றதே ஒரு 2-3 ப்ராடக்ட் தான். ஐ பிலீவ் 1-2 ப்ராடக்ட் வச்சுக்கிட்டா எல்லா நைட்டும் நம்மள ஃபாலோ பண்ண முடியும். நான் என்ன யூஸ் பண்றேன்னு ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இது நான் கண்டிப்பா யூஸ் பண்ணல. 3 மந்த்ஸா தான் யூஸ் பண்ணேன். எனக்கு அது பிடிச்சது. ஸ்கின் கேர்னால கிளென்சிங்ல இருந்து சொல்றேன். கிளென்சிங்னா கிளீனிங் தானே. நான் வந்து சோப் தான் யூஸ் பண்ணுவேன் ஃபேஸ். ஐ யூஸ் சிந்தால் சோப் அண்ட் 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி இந்த சார்கோல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். டேன் ரிமூவ் பண்ணணும். தொடர்ந்து இது யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து நார்மலாவே இந்த சோப் செட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஃபேஸ் வாஷ்க்கு வந்து மாறல. ஐ யூஸ் திஸ் சோப். அப்புறமா ஒரு நைட் கிரீம் கோஜிக் ஆசிட் தான் நான் யூஸ் பண்றேன். இது வந்து ஃபார்மசி ப்ராடக்ட் தான். பட் ஆன்லைன்ல தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அரௌண்ட் 150 ரேஞ்ச் அதுல தான் இருந்துச்சு. கொஞ்சம் கிரீம் எடுத்து அப்ளை பண்ணாவே ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை ஆயிடும். யூஸ் பண்ண ஆரம்பிச்சு 1 வீக்லயே ஒரு மைல்டு ஸ்கின் லைட்னிங் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் செம்மையா டல் ஆயிடும், ஃபேஸ் பிரைட் ஆயிடும். டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் நல்லா லைட் ஆகும். ஏதாவது சின்ன காயம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாவே போகுது. எனக்கு இது ஒர்க் ஆச்சு. இதுக்கு முன்னாடி நான் நியாசினமைட், விட்டமின் சி அதெல்லாம் ட்ரை பண்ணேன். அப்ப யூஸ் பண்ணும் போதெல்லாம் எனக்கு ஆக்னி வந்துருச்சு. பட் இது வந்து எனக்கு ஒர்க் ஆனதுனால நான் இதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். மேபி கிளைகாலிக் ஆசிட் வந்து நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் பேசிக்கான அந்த டாட் அண்ட் கீ பிராண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் தான் யூஸ் பண்ணேன். அதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆகலையோன்னு சொல்லி தான் நான் ஃபார்மசி ப்ராடக்ட்கே ஷிஃப்ட் ஆனேன். ஓகே, இதை பத்தி பேசினனால நான் இதை சொல்றேன். எனக்கு இந்த க்ரீம் ஒர்க் ஆச்சு. நீங்க ட்ரை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பேட்ச் டெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்றது தான் பெஸ்ட். அபவ் ஆல் இது வந்து கெமிக்கல்ஸ் தான். ஒரே கெமிக்கலா 2 வருஷம் 3 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அதோட எஃபெக்ட் கொஞ்சமாவது இருக்கும். இப்ப தெரியலனாலும் அதுக்கப்புறம் தெரியலாம். ஸோ வந்து ஒரு லிமிட்டட் டைம்க்கு யூஸ் பண்ணிட்டு ப்ராடக்ட்டை ஸ்விட்ச் பண்ணா பெட்டர்னு நான் நினைக்கிறேன். இந்த க்ரீமே மாய்ஸ்சரைசர் மாதிரி தான் இருக்கும். நல்லா சாஃப்டா இருக்கும். அதனால நீங்க இன்னொரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும்னு இல்லை. இது முடிச்சுட்டு நான் லிப் பாம் மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். ஆக்சுவலி நான் இமாலயா தான் ரொம்ப நாள் யூஸ் பண்றேன். நிறைய குட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பட் எனக்கு இது வந்து செட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் ஸ்விட்ச் பண்ணல. மற்றபடி உங்களுக்கு வேணும்னா நீங்க எந்த லிப் பாம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். நைட் ரொட்டீன்னால நைட் மட்டும் தான் பண்ணுவேன்னு இல்லை. நான் ஒரு லேட் ஈவினிங் கூட சம்டைம்ஸ் பண்ணிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க போவேன். எனிவே நீங்க வெயில்ல போறீங்கன்னா இந்த க்ரீம் யூஸ் பண்ண வேணாம். அவ்வளோதான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனு. என்கிட்ட வந்து பெரிய நைட் ஸ்கின் கேர்லாம் இல்லை. அதனால தான் நான் வீடியோ பண்ணல. நான் வந்து என்னோட ரியலிஸ்டிக் ஸ்கின் கேர் ரொட்டீனை சொல்லியிருக்கேன். ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்றது. ஸ்கின் கேர் வீடியோவில் நான் சிந்தால் சோப்புன்னு சொல்லும் போதே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு சத்தியமா இல்லை. ஒரு பிம்பிள் இருந்தாவே ஒரு பேட் ஸ்கின் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்படிலாம் இல்லை. நம்ம ஹார்மோன்ஸ்க்கே நம்மளுக்கு பிம்பிள் வரதான் செய்யும். அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டா போதும். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பை.